ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு கிரிக்கெட் அப்டேட் தான் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாம்பியன்ஸ் ட்ராஃபினா என்ன தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன். சாம்பியன்ஸ் ட்ராஃபினா ஐசிசி ரேங்கிங் ஓடி ரேங்கிங்கில் டாப் 8 டீம்ஸ் மட்டும் தான் விளாட முடியும். ஸோ 9-10 இருக்க ஸ்ரீலங்காவும் வெஸ்ட் இண்டீஸ்லாம் அந்த மேட்ச் விளாட முடியாது. இப்போ விளாட்ற டீம் எல்லாமே டாப் 8க்குள்ளே உள்ளது. கம்மிங் February 19th சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, என் ஸ்குவாடு யார் ஃபார்மில் இருக்காங்க, ஸோ அந்த ஈச் டீமோட அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் கேப்டன். ஆக்சுவலாக அவங்களோட கேப்டனை பேட் கமிட்ஸ் வந்து லாஸ்ட் மீட்டில் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். ப்ளஸ் வந்து ஸ்டார்க்கு, மிச் மார்க்ஸு, ஸ்டானிஸ் இவங்க யாருமே விளாடல. ஸோ ஆஸ்திரேலியாவில் இப்போக்கே ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராவிஸ் ஹெட் இருக்கார்ல, அவர் ஃபார்மில் இருக்கார். ஸ்மித்லாம் லாஸ்ட்டாக அவ்வளோ ஃபார்மில் இல்லை, 30s-40s ஆடி இருக்காரு அப்படி ஆடினா கூட. ஸோ லபிஸ் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, அவர் டெஸ்ட் பிளேயரு. ஆக்சுவலாக அண்டர் 19 கொஞ்சம் நல்லா விளாண்டார். தன்வீர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின்னர், அவர் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் சாம்பா ஸ்பின் பண்ணுறதுக்கு எடுத்திருக்காங்க. ஃப்ரம் ஐபிஎல்லில் ஒருத்தர் விளாண்டார்ல, ஜாக் ஃப்ராசர், அவர் எடுத்திருக்காங்க. ஸோ இதான் ஆஸ்திரேலியா டீம் வந்து இந்த டைம் வீக்கர் சைடு மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. செகண்ட், இங்கிலாந்து டீமை பற்றி பார்க்கலாம். இங்கிலாந்து டீமில் ஜாஸ் பட்லர் வந்து கேப்டன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த ஸ்டார் பேட்டர் ஹாரி ப்ரூக் அவர் வந்து இந்தியாவிலே பர்ஃபார்ம் ஒழுங்காக பண்ணல. பென் டக்கெட் கூட ஓரளவு ஆடினார். ஜோ ரூட் எப்போயும் டீசெண்டாக ஒரு 50-60 கிட்ட ஒரு 100 ஸ்ட்ரைக்கர் விளாடுவார் டெஸ்ட் மேட்ச் மாதிரி. ஸோ அவர் நமக்கு இஷ்யூ கிடையாது. இப்போதைக்கு இங்கிலாண்டில் வந்து பிரச்சனையாக இருக்க ஜாஸ் பட்லர் விளாடுவார் நல்லா. ஸோ ப்ளஸ் வந்து இந்த பிளிப் சால்ட்டு அவர் கொஞ்சம் நல்லா விளாடுவார், சான்ஸ் இருக்குது. பவுலர்ஸில் இன்னும் ஆர்ச்சர் பழைய மாதிரி இன்னும் பவுலிங் போடல. ஸோ அவர் ஃப்ரண்ட் லைனில் லீட் பண்ணுற அளவு அவருக்கு இப்போ பவுலிங்கில் அவ்வளோ இல்லை அவர். ஸோ மார்குட் அவர் கொஞ்சம் ஃபேஸ் ஏற்றி போகிறதுனால அவர் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருப்பார். ரீசெண்டாக வேறு இவங்க இந்தியாவோட 3-0 தோற்றுருக்காங்க. ஸோ இவங்க என்ன மைண்ட் செட்டில் சாம்பியன்ஷிப் வருவாங்கன்னு தெரியாது. டீம் வைஸ் இந்த இங்கிலாந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் ஆனால் பவுலிங் மட்டும் லைட்டாக வீக்காக தெரியுது. இவங்க வந்து இப்போ செமிஃபைனல் வரதுக்கு சான்ஸ் அதிகம். Not bad. Now you. பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டோம்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவங்க ஆல்ரெடி 15ல் செமிஃபைனல் போயிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கேப்டனாக வந்து இந்த சாண்டோ அவர் கேப்டன் பண்ணுறாரு. ப்ளஸ் வந்து ஆல்ரெடி இந்த மகமதுல்லா, முஸ்தபிசர் ரஹ்மான், ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து கொஞ்சம் ஃபார்மில் நல்லா போட்டாங்கன்னா மட்டும்தான் இவங்களாம் இப்போ இந்த வாட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பங்களாதேஷ் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் உள்ளே வர சான்ஸ் இருக்குது. பாகிஸ்தான் ஆக்சுவலாக இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஹோஸ்ட் பண்ணுறது பாகிஸ்தான் தான். ஸோ இந்தியா விளையாடுற மேட்ச் மட்டும்தான் துபாயில் நடக்கும். ஏன்னா இந்தியா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக பாகிஸ்தான் ட்ராவல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்தியா வந்து 3 மேட்சஸ் விளாட்றாங்க. ஐ மீன் 2 குரூப்பாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறாங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்தியா குரூப்பில் வந்து இருக்க டீம் என்னென்னா நியூசிலாண்டு, பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஸோ இந்தியா வந்து ஆக்சுவலாக பங்களாதேஷ் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. நியூசிலாண்டு பாகிஸ்தான் டஃப் கொடுப்பாங்க. ஸோ இந்தியா விளையாடுற 3 மேட்ச்சுமே துபாயில் தான் விளாட்றாங்க. அவங்க செமிஃபைனல், இந்தியா செமிஃபைனல் போனாங்கன்னா கூட அந்த மேட்ச்சுமே துபாயில் தான் நடக்கும். ஸோ ஃபைனல் போனாலும் துபாயில் தான் நடக்கும். ஸோ இது ஹைப்ரிட் மாடல் நடக்குது. இந்தியா விளையாடுற மேட்ச் ஃபுல்லாக துபாயில், மற்றவங்களாம் வந்து பாகிஸ்தான் விளாட்றாங்க. பாகிஸ்தான் சொல்கிறப்ப பாகிஸ்தானில் வந்து 3 ஸ்டேடியம், கராச்சி, லாகூர், ராவல்பிண்டி. ஸோ இப்போ பாகிஸ்தான் டீமை பற்றி பார்க்கலாம். பாகிஸ்தான் டீமில் பாபர் லீட் பண்ணுறாரு. ரிஸ்வான் ஆக்சுவலாக அவங்க ஹோம் கிரவுண்ட்னால கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நல்லா விளாடுவாங்க அவங்க சைடு, டீம் சைடு. ரிஸ்வான், ஃபகர் ஜமான் அவரெல்லாம் ஃபார்மில் இருக்கார். ஸோ சகின் சாப்ரேடி அவர் எப்பயும் போல் அவரோட பவுலிங் நல்லா ஸ்ட்ரென்த்தாக போட்டுருக்காரு. ஸோ பாகிஸ்தான் வந்து ஆக்சுவலாக எந்த டீமும் ஹோஸ்ட் பண்ணாலும் அந்த டீம் வந்து கொஞ்சம் செமிஃபைனல் போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்டு. ஸோ அவங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விளாடுவாங்க. பாகிஸ்தான் பீச்லாம் என்னென்னா
ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக மாறிடும். இப்போ பாகிஸ்தான் பிச்சஸில் வந்து பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக தான் லாஸ்ட்டாக நிறையா நடந்திருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ செகண்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு சான்ஸ் எப்போவுமே அதிகம். ஸோ இந்தியா வந்து பாகிஸ்தான் போக போகிறது இல்லை, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. துபாய் எப்போவுமே ஃப்ளாட் விக்கெட் மாதிரி தான், 350 கூட அடிக்கலாம், 300 கூட அடிக்கலாம். பாகிஸ்தானில் கிரவுண்டில் விளாட்றவங்களுக்குலாம் ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் ஸ்குவாடு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக நல்லா தான் இருக்கானா, பட் ப்ரீவியஸாக நடந்த டோர்னமெண்ட்லாம் தோத்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக விளாண்ட லாஸ்ட் ஓடி மேட்சும் பாகிஸ்தான் தோத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆனால் ஹோம் அட்வான்டேஜ் வச்சு அவங்க வர சான்ஸ் அதிகம். हम उस जंगल के शिकारी हैं ओ लुगड़ो जहाँ पर तुम जैसे गिदड़ों का नहीं शेर का शिकार किया जाता है. நெக்ஸ்ட் நியூசிலாந்து ஸ்குவாட் பற்றி பார்க்கலாம். நியூசிலாண்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில்லியம்சன் வந்து ஓடி ரொம்ப நாள் கழிச்சு விளாண்டாரு. அவர் சரியான ஃபார்முக்கு வந்துட்டார், ஒரு 100 கிட்டே அடித்தார். ஸோ அவர் கொஞ்சம் விளாடுவார். டாம் லேத்தம் அவருக்கு ஓப்பனர், அவரும் நல்லா விளாடுவார். ஸோ அது இல்லாமல் நம்ம சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே, ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா ரொம்ப நியூசிலாந்து வந்து ஸ்ட்ராங் சைடாக மாறிடும். ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபெர்குசன் இருக்கார். அவர் ஃபேஸ் வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சாண்டருக்கு வந்து பிச் மட்டும் நல்லா கிடச்சுன்னா அன்றைக்கி அவர் ஹீரோ ஆகிடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் வேறு. கராச்சியில் வந்து டேன் ஆகும், பால் பழசாக சாண்டருக்கோ இல்லை ஜாம்பாக்கோ இல்லை குல்தீப், இப்போ வருண் வேறு இந்தியாவில் வருண் சக்கரவர்த்தி வேறு வராரா, அவருக்குமே வந்து வருண் சக்கரவர்த்தி துபாய் வர்றதுனால அவர் போக முடியாது. பட் ஆனால் இவங்களுக்குலாம் வந்து பாகிஸ்தான் பிச் ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் துபாய் பிச்சில் வந்து ஆக்சுவலாக அந்த பிச் எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கும் துபாய் பிச்சு. ஸோ அதில் வந்துட்டு டேர்ன் வந்துட்டு சம்டைம் ஆகும், சம்டைம் ஆகாது, பிச்சை பொறுத்து தான். வருண் சக்கரவர்த்தி குல்தீப் வந்து கண்டெயின் பண்ணுறதுக்கு போடலாம், ஆனால் விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். It's one of those games, I guess, where no doubt you'll look back on and really have appreciated being involved in it. Conversations are still... Next, ஆப்கானிஸ்தான் ஸ்குவாட் பற்றி. ஆப்கானிஸ்தானில் ஆல்ரெடி ரஷீத் கான் இருக்கார், நூர் அகமது அவர் இருக்கார். ஸோ அவரெல்லாம் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டில் ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் ஆனால் பேட்டிங்கில் குர்பாஸ் மட்டும்தான் எப்போவுமே அவங்க டீமில் வந்து இவர் போனால் விளையாடுவான்னு சொல்லி பிலீவ் பண்ண முடியும். மற்றவங்களாம் டக்குன்னு வேணால் போன வேர்ல்டு கப் நல்லா விளாண்டாங்க பேட்டிங்கில். பட் ஆனால் அவங்களும் ஸ்டில் சான்ஸ் கம்மி தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஏன்னா டாப் 8 விளாட்றதுனால பேட்டிங் யாருக்கு அது ஹையாக இருக்கோ அந்த டீம் தான் கொஞ்சம். பவுலிங் ஓகே தான், பட் ஆனால் பேட்டிங் கொஞ்சமாச்சும் ஒரு 250 அடிக்கணும், 300 அடிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் பவுலிங் சுமாராக போட்டால் கூட தப்பிக்கலாம். ஸோ இவங்களுக்கு பேட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சான்சஸ் கம்மின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் அதிகம் இந்த ஸ்குவாடில். ஏன் சொல்கிறேன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்லே, ஏன்னா ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக பாகிஸ்தானில் நடந்த மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க. ப்ளஸ் வந்துட்டு அந்த டீமில் உள்ள மேக்ஸிமம் மார்க்ரம், டெம்பா பவுமா இருக்கார்ல, அவர்லாம் கொஞ்சம் எவ்வளோ ஃபார்மில் இருக்கார். ப்ளஸ் வந்துட்டு அவங்க வந்து ரீசெண்ட் டைமில் வந்து இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லாம் கொஞ்சம் ஃபைனல் போகிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க நல்லா ஒரு என்ன சொல்கிறது, கான்ஃபிடண்ட்டாக உள்ளே வருவாங்க. அடித்தா இந்த தாட்டி கண்டிப்பாக அடிக்கலைன்னா அவங்க அடித்ததே இல்லைல்ல இந்த ஐசிசி வேர்ல்டு கப்பும். ஸோ ப்ளஸ் வந்துட்டு ககிசா ரபோடெல்லாம் கொஞ்சம் ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஹை சான்ஸ் இந்த சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு. ஃபைனலி நம்ம இந்தியா பற்றி பேசிடலாம். ஸோ இந்தியாவில் சொல்லவே தேவையில்லை, இந்தியா ஸ்குவாட் தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிள் வின்னிங் சைடாக இருக்க அதிக சான்ஸ் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா ஓகே, இங்கிலாந்து ஒரு லோ ஃபார்மில் இருக்காங்க, நல்ல டீம் தான், ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் ஓகே. பட் ஆனால் எல்லா டீமும் கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் பேட்டிங் சைடு எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் ஏன் பேட்டிங் சைடு கிடையாதுன்னு அப்படி சொல்கிறேன்னா, ரோஹித் விளாடாட்டி ஒண்டவனா கோலி கிக் ஆச்சுன்னா கோலி விளாண்டுருவார். ப்ளஸ் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயரும் ஃபார்மில் இருக்கார். ஸ்ரேயஸ் ஐயரும் அடிக்கலாட்டி அதுக்கப்புறம் வர கேஎல் ராகுல் இருக்கார். அவருக்கு ஒரு மேட்ச் கிளிக் ஆனால் போதும், அவரும் மேட்சிங் ஒன் சைடாக கொண்டு போக சான்ஸ் இருக்குது.
ப்ளஸ் இந்தியாவில் வந்து இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னா அக்ஷர் பட்டேல் இருக்கார்ல, அவர் ஆல்ரவுண்டராக இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வேர்ல்டு கப் T20லே அவர் தான் 35 கிட்டே அடிப்பார், 40 கிட்டே அடிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் இப்போ ஃபார்மில் இருக்கிறதுனால இப்போ இந்தியாவோட டாப் 8 வரைக்கும் பேட்டிங் விளாடுவாங்க இந்தியாவில். ப்ளஸ் வந்துட்டு இப்போ பும்ரா இல்லாத மட்டும்தான் ஒரே பிரச்சனை, இந்த கண்டெயின் பண்ணுறது. ஆனால் பும்ரா இல்லாத பிரச்சனை தான். பட் ஆனால் சமி இருக்கார், சமி 2023 போயிட்டு இப்போ தான் வராரு. ஸோ அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், திருப்பி வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் மேட்ச்லாம் ரிசல்ட்டை தாண்டி இது வந்து ஒரு 3 பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் லாஸ்ட்டாக கூட இருக்கிற சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரோஹித், கோலி, ஜடேஜா இவங்க ஆல்ரெடி இவங்க T20 ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ ODI ஃபார்மேட் மட்டும் தான் ODI டெஸ்ட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த ODI ஃபார்மேட்டில் இவங்க லாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண ஆக்சுவலாக ODI ஃபார்மேட்டு இப்போ ரோஹித் தான் நம்பர் 3, விராட் கோலி நம்பர் 4 நினைக்கிறேன். ஜடேஜா ஆக்சுவலாக இப்போ இந்த சீரீஸில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, விக்கெட்டும் சரி பேட்டிங்கும் ஒரு 30 ஆடுறதா இருக்கட்டும், விக்கெட் நல்லா எடுத்திருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து இது வந்து வால்வாசாவா அது மாதிரி போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்துட்டு இந்த கப் அடிக்கலாட்டி அப்படியே இந்தியா மீடியாலாம் எப்படி எழுதுவாங்கன்னு தெரியும், இவங்க வந்து அடிக்கலை அப்படிம்பாங்க. இப்போ கப் அடிச்சிட்டாங்கன்னா இவங்க விளாட 2027 ODI வேர்ல்டு கப் இருக்குல்ல, அது விளாட்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இவங்க டிசைட் பண்ணலாம், ஸோ நான் விளாட்றேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கப்பு அடிக்கலைன்னா இவங்க திருப்பி பர்ஃபார்ம் பண்ணணும். திருப்பி வந்துட்டு ODI சீரிஸ் வரும்ல 26 அந்த மேட்ச்லாம் நல்லா விளாண்டு திருப்பி 27க்கு இவங்க விளாடணும்னு நினச்சா. பட் ஏஜ் ஆக்சுவலாக ரோஹித்துக்கு 40 ஆகிருக்கும் அவங்க 2027க்கு விளாட்றப்ப. விராட் கோலிக்கு 39 இருக்கும். ஸோ மேபி இந்த டோர்னமெண்ட் நல்லா விளாண்டு இந்தியா கப் அடிச்சுட்டு அந்த கப் அடித்த ஒரு கான்ஃபிடென்ட் எடுத்துகிட்டு போயிட்டு 2027 விளாட்றது நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது எண்ட் ஆஃப் தி டே அன்னைக்கு மேட்ச்சில் என்ன நடக்க போகுது யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் இந்தியா விளாட்றதுக்கு இப்போ ரோஹித்தோட மேபி இது லாஸ்ட்டு டோர்னமெண்ட்டாக கூட இருக்கலாம். மேபி அவர் கப் அடிச்சுட்டு கூட ரிட்டையர் ஆகும் கூட சொல்லலாம். ஸோ விராட் கோலி கண்டிப்பாக ஆக மாட்டேன் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ரோஹித் வந்து லாஸ்ட்டு 100 வரை அடிச்சிட்டார், சம்மர் ஃபார்மில் இருக்கார். கோலியும் 50 ஆகிட்டார். ஸோ இந்தியா வந்து இப்போ பவுலிங் மட்டும் கொஞ்சம் நல்லா ஓரளவு போட்டாங்க. சமி ஒரு 2 நல்லா போட்டுட்டு இந்த எண்டில் வந்துட்டு இப்போ நியூ ஓவர் பவுலர் வந்திருக்காருல அசித் ராணா, அவர்கிட்ட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இல்லாட்டி ஹர்ஷீத் சிங் அவர்கிட்ட கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஹர்ஷீத் வந்து ஆல்ரெடி பவுலிங் ODI விளாண்டதில்லை, T20 ஃபார்மேட் தான் விளாண்டுட்டுருக்காரு, நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். பட் இருந்தாலும் துபாய் பிச்சில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா பவுலிங் அந்த பிச்சை ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா செகண்ட் சார்படிலாம் ஒன்ஸ் அப்பான் டைம் நல்லா போட்டு பார்த்துருக்கேன். ஸோ இந்தியா வந்து இப்போ எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க பேட்டிங்கில், பவுலிங் மட்டும் ஃபார்முக்கு வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு கப் அடிக்கிறது யாராலும் தடுக்க முடியாது. பட் இருந்தாலும் ரோஹித், கோலி, ஜடேஜா இவங்க 3 பேருக்கும் இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சாங்கன்னா செம்ம டிசர்விங்காக இருக்கும். ஸோ பார்க்கலாம் ரோஹித் இதே மாதிரி 2023 மாதிரி ஸ்டார்ட் கொடுக்குறாரா, அந்த செல்ஃப்லெஸ் ஸ்டார்ட்டு. கோலி எப்பயும் போல் அவரோட கேம் எல்லாம் கொண்டு வராரான்னு பார்ப்போம். கொண்டு வந்தாங்கன்னா இந்தியா கப் அடிக்க சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தாட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.